பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்களும் ஆண்டவர் என்ன செய்தார்? அருமையாக பாதுகாத்து நம்மளை வழி நடத்தினார். இந்த 3வது மாதத்தை ஆண்டவர் நம்மை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மையானதை செய்கிற தேவன். இந்த நாளிலே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்து இருக்கிறார். அதை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 85:10-11 வசனத்தை வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? என்னன்னா கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று என்ன செய்யலாம்? சந்திக்குதான். கிருபைனா என்ன அப்படின்னு சொன்னால், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தகுதிப்படுத்தி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் கிருபை. அவங்க என்னது நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க, உலகத்தை பற்றி அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மனிதன் மேலே ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றி இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் சிக்கி இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் அவனுடைய செயல்களிலிருந்து தப்புறதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறது தான் கிருபை. அது நம்மளுடைய தான தர்மங்களினாலோ நம்ம அப்படியே நம்ம கற்பனைகளையும் எல்லாருடைய நியமங்களையும் கைக்கொள்கிறதுனால கிடைக்கிறதுனா அதனால மட்டும் நமக்கு கிடைக்கிறது அல்ல. ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே ஒரு இரக்கத்தை வைத்திருப்பார். அதுதான் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. அது மாதிரி ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும் தான் வேதம் சொல்லுறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்னதுன்னா கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் கிருபையை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்கிறோம். புதிதாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். எபேசியர் 2:8 நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே தான், அதாவது நம்மளுடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு வரல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனால், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள இவ்வளோ நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கிருபை. அந்த கிருபை என்ன செய்யலாம்? இங்கே அதான் என்ன சொல்லப்படுது? கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். அப்போ சத்தியம் என்றாலே என்னதுன்னா வேத வசனம். சத்தியம்னாலே என்னதுன்னா உண்மை, நீதி. அப்போ எத்தனையோ புத்தகங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது? சத்தியத்தை விளம்பாது. அதாவது அந்த சத்தியம் என்றது இந்த வேத வார்த்தை. தேவனுடைய வானம் ஒளிந்துரும், பூமி ஒளிந்துரும், ஆனால் இந்த வார்த்தை மட்டும் என்ன செய்யாது? ஒரு நாள் ஒளிந்து போகாத. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஒளிந்து போகாத இந்த தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியம் என்னும் கச்சையை என்ன செய்யணுமா? நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சுன்னா பிசாசு என்ன செய்ய முடியாது? அவனை தொடவே முடியாது. அப்போ கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று என்ன செய்யலாம்? சந்திக்குதான். அப்போ வேதம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து, உலக அழிவிலிருந்து, நாசங்களிலிருந்து தப்ப வேணா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கிருபைகள் அள்ளி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையை பெற்ற நாம என்ன செய்யணும்? சத்தியத்தை உடையவர்களாக இருக்கணும். அப்ப சத்தியமும் கிருபையும் ஒன்றே ஒன்று சந்திக்குதான். நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஒவ்வொரு கிருபை பெற்ற மனிதர்களும் என்ன செய்கிறாங்க? நீதியில் நிலைத்து இருக்காங்க. சமாதானக்காரனாகிய கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ளும் வருகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைப்பீங்க, நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க? சமாதானமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, நிறைய என்ன செய்கிறாங்க? நிறைய குடும்பத்திலே பார்த்தா தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ வேலைகள் எவ்வளோ செஞ்சாலும் கூட அவங்களுக்குள்ளே என்ன செய்யுது? சமாதானங்கிறதே இல்லை. அப்போ இங்கே ஒரு நீதி பரராகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார்னா நிச்சயமாக என்ன செய்யுமா? சமாதானம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே என்ன சொன்னால், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்படி. அப்போ நீதிபரராகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அவர் இருக்கும் பொழுது அப்போ சமாதானம் என்ன செய்யும்? நமக்குள்ளேருந்து நதியை போல பாய்ந்து வரும். அல்லேலூயா. அப்போ இந்த நேரங்களில் நிறைய குடும்பங்களை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. சமாதானமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பூகம்பம். இது எங்கேருந்து வருதுன்னா, பொல்லாதவனாகிய பிசாசு அவனுடைய தந்திர கிரியைகளினால குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி விடுறது, சொந்தங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கிறது. அவன் திருடுறது. ஏன்னா சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், பொருட்களை திருடுவான், நம்முடைய எல்லாவற்றையும் திருடுகிற ஒரு அனுபவம் உள்ளவன் தான் பிசாசு. அதை நமக்கு இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவன் என்ன செய்வான்? நம்முடைய சமாதானத்தை திருடுவான். நம்முடைய மைண்டில் இருக்கிற மைண்டை என்ன செய்வான்? திருடி மனதை என்ன செய்வான்? குழப்பி விட்டுட்டே இருப்பான். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்முடைய மைண்டு எப்போதுமே எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எதை குறித்தும் யாருக்காகவும் எதுக்காக என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டு நம்ம சோர்ந்து போகிறனால என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை வாங்க முடியாது. அப்போ சமாதானக்காரனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார்னா, அப்போ நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யிருக்கு. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தானா நம்ம எப்படி இருப்போம்? நீதிபரருடைய பிள்ளைங்க, நீதிமானாக இருப்போம். உலகத்தில் அநீதியான காரியங்கள் ஒன்றையும் செய்யவே கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அநீதி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நீதிபரர் நமக்குள்ளே இருக்கவே மாட்டார். அப்போ நம்ம எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம நீதிபரராகிய கிறிஸ்துவினுடைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேணும்.
சத்தியம் வந்து பூமியிலிருந்து முளைக்குமா, நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சத்தியம் எங்கிருந்து முளைக்கும்னா பூமியிலிருந்து முளைக்கும். அப்போ அந்த சத்தியம் வந்து பூமியிலிருந்து முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த சத்திய வேதமாகிய இந்த வார்த்தைகள் நம்ம இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளிருந்தும் சத்திய வார்த்தைகள் முளைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதற்கு விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு. நான் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வாழ்ந்தால் தான் வாழ முடியும், இல்லைன்னா எனக்கு நேர் வழியில் வாழவே முடியாது. நம்ம வியாபாரம் பண்ணுறது பொய் சொன்னால் தான் வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும், இந்த காரியத்தை நான் இப்படி பண்ணாதான் சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கத்தருக்கே பிரியம் இல்லாமல் நிறைய பொய்யான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. சத்தியம் வந்து என்ன செய்யுமாம், சத்தியம் வந்து பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் என்ன செய்யுமா, செய்கையும் வானத்திலிருந்து நீதி தாழ பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானும் லாசர்வாகிய அந்த தரித்திரனும் ரெண்டு வரையும் பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான், அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அவன் இந்த உலகத்தில் சம்பிரமாக வாழ்ந்தான். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான், நரகத்தில் கிடக்கிறான். ஆனால் அந்த உலகத்தில் வந்து நீதியோடு உண்மையோடு கர்த்தருக்கு பிரியமாக இருந்த அந்த ஏழை தரித்திரன் லாசர் வந்து கர்த்தருடைய ஆபிரகாமின் மடியில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவனுடைய நீதி வந்து எங்கே இருக்குது, வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது. அப்போ எல்லாருக்குமே இந்த பூமியிலே சரி கட்டப்படும் என்று வேதம் சொன்னாலும் நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் நம்ம ஆண்டவரத்திலிருந்து வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, கவலை, நான் எவ்வளவோ நன்மை செய்கிறேன் ஆனாலும் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீதி வந்து வானத்திலிருந்து தாழ பார்க்கும். உங்களுடைய நீதி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீதி ஒரு நாளும் தோத்து போகாது. உண்மை தான், பொய் தான். பொய்யான காரியங்கள் ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ ஃப்ராடு பண்ணி எத்தனையோ தப்பான காரியங்களை சொல்லி அவங்க சொத்துக்கள், பொருட்கள், உடைமைகள் எவ்வளோ சம்பாதித்து வைத்தாலும் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையாவது நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா, இதை இழந்துட்டோமே, நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தோமே, இவ்வளோ சத்தியத்தில் நம்ம படிக்கிறோமே, பிள்ளைகளை நீதியாக நடத்துகிறோமே, ஆனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை இல்லை, எனக்கு ஒரு நன்மையும் நடக்கலையே, இன்னும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, என் கண்ணு முன்னாடி எவ்வளோ தவறு பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, நீதி வந்து கண்டிப்பாக நம்மளை என்ன செய்யும், வழி நடத்தும். சத்தியம் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யும், வழி நடத்தும். அப்போ இந்த சத்தியமாகிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. சத்தியபரராகிய கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்துக் கொண்டால் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதான குறைவெல்லாம் அவர் எடுத்து போட்டு உங்களுக்குள்ள மனதுக்குள்ள சமாதானத்தை தருவார், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார், மன அமைதியை கொடுப்பார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்முடைய நீதி ஒரு நாள் நம்மளை கைவிடாது. அந்த நீதி வானத்திலிருந்து பார்க்குமா. அவர் நல்லோரையும் தீயோரையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை. நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் குமருகிற குமுறல், உங்களுடைய ஒவ்வொரு வருத்தங்கள், வேதனைகளை அவர் பார்க்கிற தேவன். அந்த எகிப்தில் ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணீரை பார்த்த தேவன், கூக்குரலை கேட்ட தேவன். இன்றைக்கு நீங்கள் வந்து அழுதுட்டு இருக்கீங்களா, நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களா, எதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க, எங்களை இவ்வளவா நொறுக்குறாங்க, இவ்வளவா எங்களை நெருக்கி எங்களை வந்து வேதனைப்படுத்துறாங்க எப்படி என்று சொல்லி படைத்தவராகி அவரை நோக்கி பார்த்து அவங்க முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீதிபரராகிய கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய நீதி உங்களை என்ன செய்யும், உங்களை வழி நடத்தும், பொல்லாங்கன் கையிலிருந்து விடுதலை பண்ணும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை அவர் கொடுப்பா. உங்க மனம் அலக்கழித்துட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க மனதை சமாதானக்காரனாகிய கிறிஸ்து உங்களை சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எதை நினைத்து கவலைப்படாதீங்க. எல்லாம் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செம்மையாய் செய்கிற தேவன் செம்மையாய் செய்து முடிப்பார். லேட் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க லேட்டாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டான எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிற காலங்கள் இது. உங்களுடைய வாழ்க்கை மலர போற காலங்கள் இது. இத்தனை நாட்கள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் வருகிற காலம் இது. நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை விட்டு பயம், திகில், பிரச்சனை, மனிதர்களால் உண்டாகிற நெருக்கம், பிசாசினால் உண்டாகிற எல்லா போராட்டம், எதிர் வல்லமை எல்லா விதத்திலும் வந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நெருக்கடிகளில் இருக்கீங்களா, உங்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துகிற மக்கள் மத்தியில் இருக்கீங்களா, அவங்க மத்தியில் ஆண்டவர் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். உங்களுக்கு தலை நிமிர பண்ணுகிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதி இல்லை, நிறைய நல்ல படுத்த படுக்கையில் இருக்க நினைச்சிருக்கீங்களா, இன்னும் உங்களை ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு வந்திருக்கிறார். 38 வருஷமாய் ஒரே இடத்துல இருக்கேன், தூக்கிவிட ஆள் இல்லை என்று கதறி நிற்கும் பொழுது ஆண்டவர் தேடி வந்த தேவன் உங்களை, நீங்க அநேக நாளாய் எனக்கு உதவியற்று நிற்கிறேன், என்னை எடுத்து விட ஆள் இல்லை, தூக்கிவிட ஆள் இல்லை, எப்படி நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ண போறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தரே உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. தூக்கி விட ஆள் இல்லைன்னு கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நீதிபரராகிய கிறிஸ்து உங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன் கூடயே இருக்கிறேன், திகையாத, கலங்காத அப்படின்ற சொல்ற தகப்பன் வந்து உங்களுடைய வலது கையை பிடித்து தூக்குகிறார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வெற்றியின் மாதம், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஜெயமாய் வாழ பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தின் உடன்படிக்கையை உங்களுடைய வீட்டில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்து சமாதானக்காரராகிய கிறிஸ்து உங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உங்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளே இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, கடந்த 2 மாதங்களும் உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரோடு இருந்து பாதுகாத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்தை நீங்க காண செய்திருக்கீங்க, அதற்கு நன்றி. இந்த மாதத்தில் உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் திருடனுடைய கையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக. பொல்லாங்கன் கையிலிருந்து, சத்துருவின் சதிகளிலிருந்து, எல்லா எதிர்வல்லமைகள், பொறாமைகள், சத்துருவின் கிரியைகள், மனுஷிக தந்திரங்கள் எல்லாவற்றிலிருந்து உடைய ஜனங்களை விடுதலை பண்ணுவீராக. ஜெயம் இடத்திலிருந்து வரட்டும் ராஜா. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன தகப்பனே, இந்த மாதத்தில் அநேக பிள்ளைகளப்பா ஆண்டவரே கத்தாவே எக்ஸாம் எழுத போறாங்க. தேவ நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்காலங்களை நிர்ணயிக்கிற காரியங்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடக்கட்டும். திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வியாதினால் படுத்திருக்கிறவங்களுக்கு வியாதியை ஆண்டவர் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வறுமை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். இல்லை என்பது இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிற மக்களுடைய எல்லா பிரச்சனைகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போவதாக. எல்லாருடைய பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கொடுங்க. மனதில் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் ஆண்டவரே சண்டைகளை எழுப்பி விடுற எல்லா சத்துருவின் எதிர் வல்லமையிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தந்து ஆசீர்வதித்து உயர்த்தும் கர்த்தாவே. நன்மையை கொடுத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.